இன்ஸ்டியூட்டில் இப்போ தான் புது பேட்ச் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறனால கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்குங்க ஒரு 1 வீக்குக்கு. சும்மா பேசிக்ஸு, பெடலிங்கு, பேசிக் ஸ்டிச்சஸ் அந்த மாதிரி மட்டும்தான் பார்ப்போம் அப்படிங்கிறதுனால யூஸ்வலாக கிளம்புறத விட கொஞ்சம் வந்து முன்னாடியே கிளம்பிடுவோம். இன்றைக்கி வந்து மார்னிங் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ரெடி பண்ணி சாப்பிட்டு போயாச்சுங்க. மதியம் வந்து தான் லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ரைஸ் ஊற வச்சுட்டு பீட்ரூட் ரசம் ரெசிபி வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்து வச்சுருந்தேங்க. எனக்குமே ரசம் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. சரி பீட்ரூட் ரசமாக ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசிபி தாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். மந்த்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால இப்போ வந்து கொஞ்ச நாளாகவே வந்து ட்ரெஸ் எல்லாம் வெளியே தாங்க அயன் பண்ண கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன். ஏன்னா இருக்கிற வேலையில் அந்த வேலையும் சேர்த்து செய்ய முடியல அப்படிங்கிறதுனால ஸோ அவங்க வந்து மார்னிங் கொடுத்து விட்டேன். அவங்க வந்து அயன் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு போயிருந்தாங்க. அதையெல்லாம் எடுத்து வந்து அந்தந்த இடத்துல வந்து எந்த வீக் எந்த ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறப்பல ரசமும் ரெடி ஆயிடுச்சு, ரைஸும் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. சரி கிச்சன் கவுண்டர் டாப்பையும் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் டாப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் வந்து கொஞ்சம் சேர்ந்துருச்சு சமைச்சதுனால. சரி எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் தாங்க ரிலாக்ஸ்டாக உட்காந்து வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டேங்க. ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னால கொஞ்சம் புளி மட்டும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மற்றபடி ரசம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஒருத்தங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டே வந்து ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணி கொடுக்க வேண்டி இருந்துச்சு. டாப் மட்டும்தான் அப்படிங்கிறனால அவங்களுக்கு வந்து பேட்டர்ன்லாம் போட்டு வச்சாச்சுங்க. சடனாக வந்து ஒரு குட்டியாக ஷாப்பிங் போக வேண்டிய வேலை வந்துருச்சு. ஸோ திரும்பவும் ரெடி ஆகிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் தான் அப்படிங்கிறனால வந்து அப்படியே போய் ஷாப்பிங்கே முடிச்சுட்டு நான் ஐப்ரோ த்ரெட்டிங் எல்லாம் வந்து பார்லரில் போய் பண்ணியே கிட்டத்தட்ட 7-8 வருஷம் இருக்குங்க. சும்மா எக்ஸ்ட்ராஸ் மட்டும் நானே வீட்டில் ட்ரிம் பண்ணிக்குவேன். எனக்கு இன்னும் திடீர்னு பார்லரில் போய் த்ரெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் தங்கச்சியும் வந்திருந்தாங்க. ஸோ நானும் அவங்களுக்கு போயிட்டு த்ரெட்டிங் மட்டும் பண்ணிட்டு வந்தாச்சுங்க.